வெல்லுங்கன்னு வெல்லுங்க. சொல்லுங்க. புஷ்பா. புஷ்பா. நீங்களும் புஷ்பாவா? என்ன இந்த ஏரியால புஷ்பா அதிகமா? நீங்க ஒரு பெரிய ஆளா இருக்கிறனால உங்ககிட்ட கேட்க. பச்சரிசினா என்ன, புழுங்க அரிசினா என்னமா? பச்சரிசி பச்சரிசி தான். பச்சரிசி பச்சரிசி தான். புயல் அரிசி புயல் அரிசி தான். என்ன ஒரு புத்திசாலித்தனம். ரெண்டும் சேர்ந்தாதான். எனக்கு அப்பளம் விற்கிற வேலை இருப்பதால் இதுக்கிற மேல என்னால் பதில் சொல்ல முடியாது. நீங்க கிளம்புங்க புஷ்பாமா. புஷ்பா போறாங்க. இவர் வாயை திறக்கிறத பார்த்தா கெஜலுக்கு வருவார் போடுது. நீ தாளத்தட்டி கெடுத்துறாத. தம்பி உங்க பேர் சொல்லுமா. என் பேர் அன்சல் ஐசக். அன்சல் ஐசக். அன்சல் ஐசன். பத்தியா உன்கிட்ட பேசும்போது 2 பேரும் கிராஸ் பண்ணி போறாங்க பாரு. தம்பி உனக்கு பச்சரிசி புழுங்கரிசின்னு சொல்லுவாங்கல்ல. ஆமா. பச்சரிசி எதுக்கு பயன்படுத்துறாங்க தம்பி? பச்சரிசி வந்து பொங்கலுக்கு. பொங்கலுக்கு. புழுங்கல் அரிசி பழைய சோறுக்கு. பழைய சோத்துக்கு. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. சுடுசோறுலாம் கிடையாது. பழைய சோத்துக்கு அது புழுங்கல் அரிசி நல்லா இருக்கும்யா. ஆமா. பச்சரிசி எப்படி தயார் பண்றாங்கம்மா? புழுங்க அரிசி எப்படி தயார் பண்றாங்க? பச்சரிசி பச்சை மரத்துல இருந்து தயார் பண்றாங்க. பச்சை மரம். புழுங்கல் அரிசி பூமியில இருந்து தயார் பண்றாங்க. என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. என்ன படிக்க தம்பி? இஇடி படி. அதை எப்படி சொல்லலாம்? எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் டெக்னாலஜி. இதை இப்படியும் சொல்லலாம், அத டெக்னிக்கல் அப்படியும் சொல்லலாம். இல்ல பொத்துனாப்ல அப்படி ஒரு பரிசு. கடைசி என்ன சொல்லு? டெக்னிக்கல். டெக்னிக்கல். இது ஒரு டெக்னிக்கலாவும் சொல்லலாம்யா. நிரஞ்சனி. நிரஞ்சனி. ரைட். உங்க தர்ஷினி. தர்ஷினி. ரெண்டு ஃப்ரெண்ட்ஸா அக்கா தங்கச்சா? ஃப்ரெண்ட்ஸ். ஆனா நீலே முடிஞ்சிருக்க ரெண்டுமே. இது ஃப்ரெண்ட்ஸ். ஆமா. பச்சரிசி சாப்பிட்டா மூட்டு வலி போகலையா? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர்ற நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? சொல்லிட்டு போயிருப்பா. பச்சரிசி சாப்பிட்டா மூட்டு வலி வரும். பச்சரிசி சாப்பிட்டா மூட்டு வலி வரும், புழுங்கரிசி சாப்பிட்டா இடுப்பு வலி வரும். அப்படிதானே? ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா. நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. என்ன வரும்? இடுப்பு வலி தான். அது ஒரு டெக்னிக்கா ஏதாவது சொல்லிட்டு போயிரு. இல்ல அது தெரியல. அதுக்கு மேல தெரியாதியா? பச்சரிசி சாப்பிட்டா மூட்டு வலி வரும். நன்றி தம்பி. என்ன படிக்கிறீங்க? ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட். ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட். கைரேக நிமினி ஐயோ எனக்கே ரோலிங் ஆகுது. அப்படியே வாயில வர மாட்டேங்குமா? ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட். பிசிசியன் அப்படின்னா என்னது? டாக்டர்ஸ். ஓ, டாக்டருடைய உதவியாளர். நர்ஸா நீங்க? இல்ல நர்ஸ்லாம் கிடையாது. பிசிசி என்னது? ஐயோ மறுபடியும் ரோலிங் ஆகுது. ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட். இதுதான் அந்த பாப்பா வேலை பாக்குறது. ஆமா, நீங்க சொல்லுங்க பாப்பா. படிக்கிறோம் வேற படிக்கிறோம். ஒரு படிப்பா? ஐயோ, நம்ம வர வர மரமண்டையா மாறிட்ட போல் இருக்கு. என்ன ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு படிக்க பாக்குறானே. இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? பாப்பா, நீங்க பார்த்தா நல்லா படிச்ச பிள்ளைல இருக்கீங்க. நீ வேற இயற்கையில இப்படிதான் அழகா பிறந்தியாமா, இல்ல பிறந்த பிறகு அழகா மாட்டியா? நான் என்ன பண்ணுவேன் பெருமானே, வெக்கமா வருதே. ஏதோ அதெல்லாம் இயற்கையில கடவுள் கொடுத்ததுயா. நீ சொல்லு பாப்பா, பச்சரிசினா என்ன தெரியுமா? தெரியும். என்னம்மா பச்சரிசினா என்ன, புழுங்கரிசினா என்ன? பச்சரிசி புழுங்கரிசி ரெண்டுமே ரைஸ் தான். ரெண்டுமே மொத்தத்துல அரிசி தாயா. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. அதை ஏன் பிரிச்சு பாக்குற நீ? எல்லா பக்கமும் பிரிச்சுட்டு இப்ப அரிசிகளை பிரிக்க வேண்டிங்களா? பச்சரிசினா என்னம்மா? பச்சரிசி அப்படின்னா அமெரிக்கா யூரோப் கண்ட்ரீஸ்ல இருந்து வந்தக்கூடிய ரைஸ். அதேதான். பச்சரிசி என்பது அமெரிக்கா மற்றும் யுஎஸ் கண்ட்ரில இருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டா ஃளைட்ல வந்து மீனம்பாக்கத்துல பொத்துன்னு விழுந்ததுதான் பச்சரிசி. அப்படிதானே? அருமை. இந்த புழுங்கல் அரிசி என்பது அது நம்ம இந்தியன் ரைஸ். இது இந்தியன். நம்ம எந்த ஊர் மாதிரி? இந்தியா நம்மளோட நாடு. இந்தியா நம்ம நாடு அது. ஐயோ, அது கூட மறந்து போச்சு நமக்கு. ஆமா, இந்தியாவுல குறிப்பா புழுங்கல் அரிசி எங்கம்மா விளையுது? தமிழ்நாடு, தஞ்சாவூர். இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாடு, குறிப்பாக தஞ்சாவூர். தஞ்சாவூருக்குள் குறிப்பாக பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலமா? எது? இல்ல சார், தஞ்சாவூர். அது வயக்காட்டுக்குள்ள விளையுமியா? அப்படிதானே? ஆமா. அதாவது பாப்பா அவர்களுடைய கரெக்டான பதில் சொல்லிடுமா? சொல்லி உங்களுக்கு கிஃப்ட் கொடுத்துடலாம்ல. நம்ம சரோஜா தேவி பயன்படுத்திய சோப்பு டப்பா இலவசம். ரைட். அதாவது எங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னன்னா, அரிசிகளை தயவு செய்து பிரிக்காதீங்க. எல்லாமே ஒரே அரிசி தாயா. நீ ஏன் பச்சரிசி புழுங்கரிசி பிரிக்கன்னு சொல்லி நம்மகிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. ஒரு அற்புதமான கேள்விமா. பிரிவினை எங்களுக்கு பிடிக்காது. அப்படிதானே?
இன்னொரு அற்புதமான உண்மை என்ன அப்படின்னா பச்சரிசி என்பது நம்ம இந்தியாவிலே கிடைக்காத ஒரு அரிசி அப்படிதானே? ஆமா சார். பாகிஸ்தான்ல கிடைக்குதோ? யூரோப்பியன் ஒன்லி யூரோப்பியன் கண்ட்ரில இருந்து நேரே மீனம்பாக்கத்துல வந்து இறங்குறது தான் பச்சரிசி. தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே சுத்தி சுத்தி வந்தால் அது புழுங்கரிசி. அப்படிதானமா? நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட். அதே அசிஸ்டண்டாவே அப்படியே இருக்கு. உங்க பேர் சொல்லுங்கம்மா. தேவகிருபை. என்ன தேவகிருபை? தேவகிருபை. ஆமா. அப்படி ஒரு பேரா? ஆமா. அருமையான பேரா இருக்க. என்ன என்ன அர்த்தம் உங்க பேருக்கு? தேவனால் கொடுக்கப்பட்ட கிருபைன்றதுனால தேவனால் கொடுக்கப்பட்ட கிருபை, தேவகிருபை. அப்படிதானே? ஆமா. அருமை. சரி, நீங்க சொல்லுங்க. அரிசி தெரியுமா உங்களுக்கு? தெரியும். அரிசியில ஒரு 2 அரிசியுடைய பேர் சொல்ல முடியுமா? பச்சரிசி, புழுங்கல் அரிசி. நம்மள ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்களோ? பச்சரிசினா என்ன, புழுங்கரிசினா என்னம்மா? பச்சரிசினா விளையும் போதே பெருச்சி வேற வேற ஊருக்கு அனுப்பிடுறது. இல்ல இல்ல இல்ல. மண்ணுல இருந்து விளைஞ்சி பெருச்சு விளையறதுக்கு முன்னாடியே பெருச்சிடுவாங்க. புழுங்கல் அரிசினா காய வச்சு பெரிப்பாங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு புரியல. என்னங்க நீங்க லேட்டுங்க. சரி சுப்பிரமணியனே, இப்போ வந்து கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. ஏன்னா நிறைய விட்டு ஒரு ரவுண்டு சுத்திட்டு வந்துட்டேன், திரும்பவும் கிட்ட தான் வந்திருக்கேன். ஏன்னா நீங்க தான் முதல்ல சொன்னாலும் ஒழுங்கா சொல்லுங்க. பச்சரிசினா என்ன? பச்சரிசி நெல்லை வந்து ஃபஸ்ட்டு எடுத்து அவியல் போட்டு தோல் எடுத்துட்டா அது வந்து பச்சரிசி. அவியல் போட்டு அவியல் போட்டு இந்த இதை தானே குழப்பப்படாது சொல்றேன். இல்ல நீங்க ரொம்ப பாஸ்டா இருக்கீங்க. யோ பாஸ்டா இருக்குதுல என்ன தப்பு? அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க. பச்சரிசி தான் சொல்றேன் சார். பச்சரிசி வந்து ஒண்ணு இந்த பச்சரிசி அவியல் போடணும்ன்றியா? தோல போட மாட்டாங்க. பச்சரிசி அவியல் போட மாட்டாங்க. புழுங்கரிசிக்கு அவியல் போட்டு காய வச்சு அடிச்சா அது புழுங்கலரிசி. பச்சரிசி வந்து சாதா காய வச்சு உரிச்சி எடுத்தா அது பச்சரிசி. உரிச்சி எடுத்தா? ஆமா, உரிச்சி எடுக்குதா மிஷின் விட்டுறதா அதான் பச்சரிசி. என்ன சொல்றீங்க? ஒவ்வொரு அரிசியா உட்கார்ந்து உரிப்பீங்க. ஒரு ரேஷன்ல மிஷின்ல விட்டு தான் அரைக்க முடியும் சார். மிஷின்ல விட்டு தான் அரைச்சா பச்சரிசி அரைக்க முடியும். மிஷின்ல விட்டு கொண்டு 4 விட்டு அரைக்க முடியும், பச்சரிசி உரிக்க முடியும். 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா ஏன் அப்படி நாக்கு திருவுது? திரும்ப நம்மளுக்கு சரி ஓகே, ஒரே வார்த்தையில சொல்லுங்க. பச்சரிசினா என்ன, புழுங்கரிசினா என்ன? பச்சை நெல்ல இருக்குது பச்சரிசி. நெல்லை வந்து அவிச்சு அரைச்சா புழுங்கரிசி. சாப்பாடுகளை சொல்ல அவர் கேட்கறது ரெண்டே கேள்வி. பச்சரிசி சரி சரி, 2 பேரும் சண்டை போடாதீங்க. அண்ணா நீ உங்க வாட கேட்டுதான் இங்க வாட நில்ல. அண்ணா சுப்பிரமணியம் சும்மாலாம் தர முடியாது. முதல்ல சொன்ன, 2வது சொன்னலாம் கிடையாது. அண்ணா சும்மா தர முடியாது. நம்ம இவர்கிட்ட கேட்டு முடிவு பண்ணுவோம். ஆமா, நீங்க சொல்லுங்க தம்பி. உங்க பேர் என்ன? என் பேர் அசார். அசாரா? 7 கிலோமீட்டருக்கு பின்னாடி இருந்தே பேசிட்டு இருக்கீங்க, இங்க வந்து பேசு. நீ சொல்லுமா, பச்சரிசினா என்ன, புழுங்கரிசினா என்ன? பச்சரிசினா பொங்கல் செஞ்சா பச்சரிசி. பொங்கல் செஞ்சா பச்சரிசி. சாப்பாடு செஞ்சா புழுங்கல் அரிசி. முடிஞ்சு போச்சா? இதே இருக்கு. நீங்க வர வேண்டியல. சரி இருங்க, அம்மாட்ட கேட்போம். நீங்க சொல்லுங்க. உங்க பேர் என்ன? கோட்டீஸ்வரி. கோடீஸ்வரியா? எத்தனை கோடி? பல கோடி. அதை நீ பார்த்த என்ன? ஆமா ஆமா, நீங்க சொல்லுங்கம்மா. இப்ப நம்ம சுப்பிரமணியம் என்ன ஒண்ணு முதல்ல பச்சரிசினா என்ன, புழுங்கரிசி சொன்னாப்ல. இந்த அக்காவும் வந்து இடையில சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரே கன்ஃபியூஸா இருக்கு. இந்த கிஃப்ட் நம்ம ஹெல்த் பாஸ்கெட் உடைய கிஃப்ட்டை யார் கொடுக்கன்னு தெரியல. நீங்க கரெக்டா சொல்லிட்டா நீங்க வாங்கிட்டு போயிடலாம். சரியா? பச்சரிசி என்றால் என்ன, புழுங்கரிசி அப்படின்னா என்ன? பச்சரிசினா அவிக்காம குத்துனாதான் பச்சரிசி. சரி. அவிச்சா புழுங்கல் அரிசி. சுத்தம் எப்படிண்ணே? சூப்பர்ல. என்ன நான் பண்றது? இருக்கிறது ஒரு கிஃப்ட். ஆமா, எல்லாரும் வந்து மாத்தி சொன்னீங்கன்னா யாரு கொடுக்க? அவர் வந்து உரிச்சு எடுக்கணுங்காரு, நீங்க உரிக்காம எடுக்கணும்ன்றீங்க. இப்ப உரிக்கணுமா உரிக்க வேண்டாமா? ஆமா, உரிச்சாதான் அரிசி. உரிச்சாதானே அரிசி. உரிக்கேட்டா நெல்லு, பறிக்காட்டா வயல. ஆக நீண்ட நேரமாக, ரொம்ப நேரமாக ஏய் அந்த கிஃப்ட் எனக்கு தரலன்னா உன்னை இந்த ஏரியா விட்டே விட மாட்டேன்டான்னு மிரட்ட ஒரே காரணத்துக்கு. ஆமா, அண்ணன் சுப்பிரமணிய அண்ணன் மிக அழகாக எத்தனையோ பேர் கூறினாலும், அதாவது அவிக்காத அரிசி பச்சரிசி, அவித்த அரிசி புழுங்கல் அரிசி என்பதுதான் மிக சரியான விடை. இதை சரியா சொன்னவருக்கு அண்ணன் கைத்தட்டி ஹெல்த் பேஸ்கெட் வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிசு அண்ணன் சுப்பிரமணிய அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. கைத்தட்டி எல்லாரும் சொல்லுங்க அண்ணே, சொல்லுங்க அண்ணே, வெல்லுங்க.
என்ன மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா ஹெல்த் பாஸ்கெட் மல்டி மில்லட் முருங்கை மிக்ஸ் சப்பாத்தி சாப்பிட்டு பாருங்க. இது ஹெல்த்துக்கு புது ட்ரெண்ட்.